பார்க்க போகிறது தேர்ட் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் தேர்ட் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10th சம் தான் ஓகேங்களா. ஸோ 10th சம் பாருங்கள், ஒய் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 3. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணுங்கன்னா என்னது, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், ரெண்டு இடத்துல ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய், இங்கே நம்பர் இருக்குது. ஸோ அப்போ ஒரு சைடை மாற்றுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒன்றை மட்டும் வச்சுக்கிறேன், இந்த 3யை வச்சுட்டு இதை வந்து அந்த சைடு கொண்டு போகலாம். இல்லாட்டி இதை வந்து இந்த சைடு 3 எந்த சைடு கொண்டு வந்து இதை அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒய் ப்ளஸ் ஒன்றை வச்சுட்டேன், இதை மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ ஏதாவது ஒன்று ஒரு சைடு கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஸ்கொயர் ரூட்டு இதுவும் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ அப்போ டேக் த ஸ்கொயர் ஆன் போத் சைடு ஓகேங்களா. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ரூட்டை ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஸ்கொயரு, இது இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் ஆகாது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு, இது ஃபார்முலா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஓகேங்களா. ஸோ இது ஏ இது பி. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றப்ப 2y மைனஸ் 5 ஸ்கொயர் ரூட் எடுத்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பிக்கு பதில் அதை அப்படியே எழுதுறேன் 2y மைனஸ் 5 ஓகேங்களா. ஸோ இப்போ 3 ஸ்கொயர் அப்படின்றது என்னவா மாறும், 9 ப்ளஸ் இந்த முன்னாடி ஸ்டெப்பில் எப்படி ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சோ அதே தான் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். என்ன வரும், 2y மைனஸ் 5 ஓகேங்களா. அகைன் மைனஸ் 2 3s are 6 6 இன்ட்டு ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு இருக்க எல்லா நம்பரையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒய் ப்ளஸ் ஒன்று இந்த 9 இந்த சைடு வந்து மைனஸ் 9 மைனஸ் 2y மைனஸ் 5 இந்த சைடு வந்து ப்ளஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. ஸோ இதில் பாருங்கள் ஒய் மைனஸ் 2y. ஸோ பெரிய நம்பர் 2 சின்ன நம்பர் 1 எதுவுமே இல்லைன்னா 1, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ மைனஸ் பெரிய நம்பர் சைனை போட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 5 ரெண்டு ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 6 மைனஸ் 9. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கான சைனை போட்டுட்டேன். ஸோ இங்கே இருக்கக்கூடியது மைனஸ் 6 2y மைனஸ் 5 ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து காமனாக மைனஸ் எடுத்துட்டேன்னா ஒய் ப்ளஸ் 3ன்னு மாறும். இந்த மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறேன் ஓகேங்களா. ரெண்டுக்கு மைனஸ், ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டா ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து நம்பர் இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் வந்து ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுமா, மேலே செஞ்ச அதே ஸ்டெப் தான் இங்கேயும் செய்கிறேன். இங்கே எப்படி நம்ம ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் நான் ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறேன். ஸோ டேக் த ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஆக்சுவலாக ஹோல் ஸ்கொயர் தான் ஓகேங்களா 2y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்டு கிடையாது. அப்போ ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஓகேங்களா. ஸோ இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னால விரிச்சு எழுதிட்டேன். ஸ்கொயருன்றது 6க்கு காமன், அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கும்போது 2y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு y square plus 9 plus 2 3s are 6y equal to 6 6 are 36 into 2y minus 5 ஓகேங்களா. ஸோ 36 into 2y போட்டிங்கன்னா 72y, 5 into 36 180 ஓகேங்களா. ஸோ
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 6y 72 இந்த சைடு வந்து மைனஸ் 72y மைனஸ் 180 இந்த சைடு வந்து ப்ளஸ் 180 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இது ஒய் ஸ்கொயர். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணினேன்னா எனக்கு வந்து மைனஸ் 66y இதையும் ஆட் பண்ணேன்னா ப்ளஸ் 189 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொடுத்துருக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியலை நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்குமா. ஸோ இதில் நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணுனா 189 கிடைக்கணும். 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுனா 189. அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 66 கிடைக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 66, இது 180. 180ன்றது 60க்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 60க்கு மேலே தான் வரப்போகுது. ஸோ 63 3 சார் 9 ஓகே. 63 × 3 கரெக்டாக வரும் ஓகேங்களா. 63 × 3 போட்டு பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9 3 6 சார் 18 ஓகே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது ப்ளஸ் மல்டிபிள் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பட் ஆட் பண்ணால் மைனஸ் வருது அப்படின்னா ரெண்டுமே மைனஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா. மைனஸ் 66 × -3 ப்ளஸ் 189 மைனஸ் 63 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 66 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு தேவையான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒய் மைனஸ் 63 ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், ஒய் மைனஸ் 63 ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0னா ஒன்று இது 0வாக இருக்கணும் இல்லை இது 0வாக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 63 ஆர் ஒய் ஈக்குவல் டு 3 ஓகேங்களா. ஸோ எனக்கு ஒய்க்கான ஆன்சர் ரெண்டுமே கிடச்சிருக்கு. ஸோ அவன் கேட்டிருக்க சால்வ் அப்படின்றது இதுதான் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ ஓகே வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சம்மரோட பார்த்துக்குங்க.